அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா 10 நாளா ஆளே காணோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் வீடுமாவே திரிஞ்சேன். பெருசா எந்த விதமான வேலையுமே செய்ய கிடையாது. ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே சொதப்பிடுச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியே போயிடுச்சு. என்னோட 4, 5 நோன்பு பார்த்தீங்கன்னா, ரசத்தை வச்சு ஒரு முட்டையை பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நோன்பு திறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சம்சா வடைலாம் கடையில் வாங்கி சாப்பிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெருசாக எதுவுமே நான் பண்ண கிடையாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து பேரிச்சம்பழம், ரஸ்னா பொடி இதெல்லாம் வந்து வழக்கமாக எனக்கு நோன்புக்கு கொடுத்துருவாங்க. 1 கேஜி கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு 1 மந்த்துக்கு பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் வந்து நான் பாதாம் பருப்பு எப்போவுமே ரொட்டீனாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பாதாம் பருப்பு வந்து பசங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நான் வந்து ராவாகவே எடுத்துக்கிருவேன். எனக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தனியாக சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நட்ஸு இந்த மாதிரி வச்சு கொடுக்குறேன்னா, எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு சொல்லி தனியாக பாக்ஸில் எடுத்து போட்டுக்கிருவேன். இந்த நோன்பு திறந்ததுக்கப்புறம் இந்த வேலை பார்க்குறப்ப அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இது என்னோட ஹேபிட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டேங்கு பொடி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே எனக்கு கொடுத்து விட்றப்ப இந்த ஆரஞ்சு கலர் பொடி தாங்க கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு டேங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு இந்த அன்னாச்சி பழ ஃப்ளேவரோட அந்த பொடி இருக்கும். அதுதான் ரொம்ப பிடிக்கும். அது கிழிச்சதுக்கு அப்புறம் தான் நினச்சேன் இது ஜிப்லா கவர் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படியே இருந்தால் கூட இருந்திருக்கும். சரி பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் அந்த கவரை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து நோன்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரஸ்னா பொடி, சர்பத்து இது இல்லாமல் வந்து இந்த நோன்பு வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்ஜா விதை. வெயில் காலம் ஆரம்பித்தாலே வீட்டில் வந்து சப்ஜா விதை ஆல்ரெடி இருக்கும். இந்த நோம்புனால கூட மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான், பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து இந்த சியா விதை இதெல்லாம் கேட்டு பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவுமே இல்லைம்மா, இங்கே வந்து சப்ஜா விதை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சியா விதை கிடச்சா கூட நீங்கள் வாங்கி அப்பப்போ சப்ஜா விதை, சியா விதைன்னு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நன்னாரி சர்பத் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வீட்டில் நன்னாரி சர்பத்லாம் செய்ய தெரியாதுங்க. நோம்பு டயத்தில் வந்து ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் இந்த கதரியா பிராண்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே அதான் நான் யூஸ் பண்ணுவேன். நோம்பு திறக்கிறப்ப மேக்ஸிமம் பஜ்ஜி, வடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரைட் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி இந்த மாதிரி தான் செய்வோம். அந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்ம பஜ்ஜி மாவு வந்து ரெடிமேடாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 1/2 கேஜி வந்து கடலை மாவு வாங்கிட்டு அதில் அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், நல்லா ஓமம் நிறைய வந்து கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கிட்டீங்க, இல்லாட்டா கசக்கி போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். நான் உப்பு வந்து இப்போ மிக்ஸ் பண்ண மாட்டேங்க. பஜ்ஜி செய்கிறப்போ வந்து உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து பஜ்ஜி மாவு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நோம்பு திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்றப்ப வந்து நமக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்திக்கு நல்லது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, பாதாம் பிசின். என்னோட மாமியார் வீட்டில் பாதாம் பிசினை ஊற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம பசங்களுக்கு வந்து அதை கொடுக்க முடியாது, மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா ஜில்னஸோடு இருக்கும். அப்படிங்கிறனால ஏற்கனவே சளி காய்ச்சல் பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா, பாதாம் பிசினை இடிவரில் போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் இடிவரில் வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா தூள் போல் ஆயிரும். இது வந்து ஊற வைக்க ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. 1 மணி நேரத்தில் ஊறிட்டு நல்லா புசு புசு நிறையவே வரும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பூன் போட்டாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நோன்பு திறக்கிறப்ப வந்து இப்போ பஜ்ஜி இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் அல்லது ஃப்ரூட் மிக்ஸ் ஏதாவது ஒன்று செய்வோம். ஃபலூடா அந்த மாதிரி ஏதாவது செய்வோம். அப்போது வந்து நம்ம வீட்டில் வந்து கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படும். இங்கே வந்து பொடிலாம் கிடைக்காது, நம்ம தான் செஞ்சுக்கணும். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப், 1 கப் போடுறீங்கன்னா அதே கப்பில் வந்து 1 கப் வந்து மில்க் பவுட்ரு, 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் சீனி, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டாலே போதும். கஸ்டர்ட் பவுடர் ரெடி. இதெல்லாம் எப்படி செய்யணும், எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்துல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1 வீடியோ. அடுத்த வீடியோக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பாய்.